பாகம் 3. உண்மையான முகம். இறுதி நிமிடங்கள். இப்போது நேரம் முடிவுக்கு வருகிறது. மன்னர் சபையில் தெனாலிராமன் அனைவரையும் அழைக்கிறான். தெனாலிராமன் எல்லார் கைகளிலும் ஒரு சிறிய குச்சியை கொடுக்கிறான். இது மந்திர குச்சி. திருடன் கையில் இருக்கும் குச்சி மட்டும் 1 இன்ச் வளரும் என்று சொல்கிறான். உளவியல் விளையாட்டு. எல்லோரும் குச்சியை பிடித்து கொண்டு நிற்கிறார்கள். ஒரு அமைச்சர் மட்டும் பயத்தில் தன் குச்சியை 1 இன்ச் உடைத்து விடுகிறார். வளர்ந்துவிடும் என்ற பயத்தில். உண்மை வெளிப்படுகிறது. தெனாலிராமன் அவனை சுட்டிக்காட்டி, இவர்தான் திருடன் என்கிறான். ஆனால் அந்த அமைச்சர் சிரிக்கிறார். குச்சி வளரவே இல்லையே, நான் எப்படி திருடன்? இறுதி திருப்பம். தெனாலிராமன் சொல்கிறான், கல் திருடு போனது உண்மைதான். ஆனால் அது திருடப்பட்டது அரண்மனைக்குள்ளே அல்ல. நீங்கள் கல்லை தேடிக் கொண்டிருந்தபோது அந்த பெட்டியிலேயே ஒரு ரகசிய அறை இருப்பதை கவனிக்கவில்லை. அந்த அறையை திறக்கும் சாவியை இந்த அமைச்சர்தான் ஒளித்து வைத்திருந்தார். நான் முதலில் சொன்ன தேன் துளிகள்தான் க்ளூ. இவர் இனிப்பு பண்டங்களை ரகசியமாக சாப்பிடும் பழக்கமுள்ளவர். கல்லை மறைக்கும்போது சிதறிய தேன் துளிகள் இவரை காட்டிக் கொடுத்துவிட்டன. அமைச்சர் தன் தவறத்தை ஒப்புக்கொள்கிறார். நவரத்தின கல் மீட்கப்படுகிறது. முடிவு. மன்னர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனை பாராட்டி பொற்காசுகள் வழங்குகிறார். தெனாலிராமன் தனது பாணியில் ஒரு ஜோக் சொல்லிவிட்டு, மன்னா, அறிவு என்பது கண்ணுக்கு தெரியாத வைரம், அதை யாராலும் திருட முடியாது என்று முடிக்கிறான். இப்படி சுவாரஸ்யமான தெனாலிராமன் கதைகளுக்கு நம்ம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோடு இணைந்திருங்கள் என் அன்பு நண்பர்களே. மாயம் தொடர்கிறது. அறிவின் சண்டை இன்னும் முடிவடையவில்லை. அடுத்த தெனாலிராமன் மினி சீரீஸ் திங்கள், செவ்வாய், புதன் வெளியீடு. தவறாமல் பார்த்து மகிழுங்கள் என் அன்பு நண்பர்களே.